தான துறவை அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, தூர்த்து மண்ணினாலே வெட்டி போட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது. அப்படி உலக பிரகாரமாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? அப்போ ஈசாக்குக்கு வரல. அவங்க தூத்து போட்டாங்க, மண் போட்டு மூடிட்டாங்க. பல நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிலர்லாம் பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகலம்பாங்க. சொல்லும் போது எங்கள் அப்பா என்ன செய்யலை, எனக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல, எங்கள் அப்பா எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டார். அவங்க அப்பா ஏன் வச்சுட்டு போகணுங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. அவர் ஏன் வச்சுட்டு போகணும்? அவர் இவங்களுக்கு என்ன வளர்க்கணுமோ, சாப்பாடு கொடுக்கணுமோ, ட்ரெஸ்ஸு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டார். வச்சுட்டு போக வேண்டியதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? ஆபிரகாம் வச்சுட்டு தான் போனார், ஆனால் வரல, தூர்த்து போட்டாங்க, போயிடுச்சு. இப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்துச்சான்னு பாருங்கள், வரல. யாக்கோபு ஓடிட்டார். எங்கே ஓடிட்டார்? சிரியா தேசத்துக்கு ஓடிட்டார். இப்போ சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்துச்சான்னு பாருங்கள், வரல. யோசேப்பு எகிப்துக்கு ஓடிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது வைக்கணும், எங்கள் அப்பா எனக்கு எதாவது கொடுக்கணும், அதுதான் அவருடைய கடமை அப்படிலாம் இல்லை. அவர் எதற்கு பயன்பட்டார்னா, உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்து நீங்கள் காலூன்றி நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் கொடுத்தது தான் யார்? உங்கள் பெற்றோர். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் மேலே வரும். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்கும், கடற்கரை மணலை போல் இருக்கும். அது ரெண்டு சந்ததி. ஒன்று ஸ்பிரிச்சுவல், வானத்துக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று சுயாதீன பிரமாணம். வானத்துக்குரியவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். அந்த 2 சந்ததியை உருவாக்குறதுக்கு தான் ஆபிரகாம். அதில் ஒன்று ஈசாக், வானத்துக்குரிய சந்ததி கொண்டு வர்றது ஈசாக்குடைய வேலை. அதில் தான் இயேசு மூலமாக நம்ம இன்னைக்கு 7 நட்சத்திரங்களை தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர்னு இருக்கு. ஸோ இந்த ஆசீர்வாதம் தான் யாருக்கு வரும்? ஈசாக்குக்கு வரும். பொதுவாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? எங்கள் அப்பா உலக பிரகாரமாக எதுவுமே வச்சுட்டு போல. கொஞ்சம் பேர் திட்ட வேறு செய்வாங்க, எங்கள் அப்பா ஒரு எதுவுமே வச்சுட்டு போல, அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள் அப்படிம்பாங்க. அவர் உங்களை கொண்டு உங்களை நீங்கள் ஒரு காலகட்டம் நிற்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மரம் வளர்கிற வரைக்கும் ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த செடி நல்லா வளர்ந்து ஸ்டாண்ட் ஆகும்போது கொம்பு தேவைப்படாது. அதுதான் நமக்கு இருக்க பெற்றோர் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. உங்கள் தகப்பன் நீதிமானாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துருக்கிற ஒரு குரூப் கொடுக்கக்கூடாதுன்னு அல்ல, திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், எங்கள் அப்பா வைக்கலை, எங்கள் அம்மா கொடுக்கல, இல்லை. அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கையிலிருந்து எடுத்து போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போயிடும். இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் நான் சொல்கிறேன். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு வராங்க. இப்போது தகப்பன் பாஸ்டராக இருக்கிறாரு அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை ஊழியத்துக்கு வரக்கூடாது. அவர் வச்ச அந்த ஊழியத்தை நம்பி, அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை வரக்கூடாது. அதை நீங்கள் நம்பினால் அது ஒரு நாள் தூர்த்து போடப்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தகப்பனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அழைப்பு ஒன்று இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை நம்பி நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அதை நம்பாமல் நீங்கள் என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க தூர்த்து போட்டாங்க. ஈசாக்கு என்ன செய்யலையா? அந்த துறவை கொடுங்கன்னு சண்டை போட்டு, அதே இடத்துல தான் நான் திருப்பி தோண்டுவேன், அது எங்கள் அப்பாவுது, கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை? கோபல. வசனம் சொல்லுது, அவ்விடம் விட்டு புறப்பட்டு, ஜஸ்ட் செட் அசைட், அந்த இடத்த விட்டு அவன் இருந்துட்டான். அதை விட்டு அவன் கொஞ்சம் ஓரமாக போயிட்டான். என்னப்பா, எங்கள் அப்பா தான் நீங்கள் எடுத்தீங்க, எங்கள் அப்பாவை தான் நீங்கள் எடுக்க முடியும், என்னதை நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? பல நேரங்களிலே, முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களிலே உங்கள் தகப்பன் வைத்துட்டு போன உலக ஆசீர்வாதமும் சரி, உங்கள் தகப்பன் வைத்துட்டு போனதான சில ஆவிக்குரியதான உலக பிரகாரமான காரியங்கள் சொல்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் தகப்பன் அபிஷேகம் அதோடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அவர் நீதிமானாக இருந்தால் அது அப்படியே வரும். நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது,
அவருடைய ஊழியத்தை நம்பி, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்பி நீங்கள் வாழக்கூடாது. அது நடத்தும், அது பார்த்துக்கும், அவர் வச்சுட்டு போயிருக்கிறார், அவர் பண்ணுவார். நான் எப்பவும் சொல்கிறேன், அது அல்ல. அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட்டால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். இதை நம்பித்தானே இருந்தோம். எத்தனையோ ஊழியம் 2ஆம் தலைமுறையில் காணாமல் போய்விட்டது, 2ஆம் தலைமுறை இல்லாமல் போய்விட்டது. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஊற்றுகள் மண் போட்டு மூடப்படும். கர்த்தரே மூடுவார். ஏன்? நாம் என்ன பண்ணிடுவோம், தகப்பனுடைய ஊத்தை நம்பி இருக்கிறதுனால நாம் தோண்டணுங்கிறத யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா we are satisfied with that. அதிலே நம்ம திருப்தி அடைஞ்சிடுவோம், அதில் உட்காந்துருவோம். இப்போ உலகம் என்ன சொல்லும் சொல்கிறேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவது பையனுக்கு, பையன் அவங்க பேரனுக்கு, பேரனது கொள்ளு பேரந்து தலைமுறை தலைமுறையாய் அதை செய்வது என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதுதான் ஆரோனின் முறைமை, அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் சுயாதீன முறைமை அது அல்ல. எனக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது, என் சந்ததிக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அது வாக்கு தத்தம். உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் பாஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் பையனும் பாஸ்டராக தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஊழியக்காரனாய் வரணும். ஆனால் பாஸ்டராக வரணும்னு அவசியம் இல்லை. அவன் எவாஞ்சலிஸ்டாக வரலாம், அவன் ப்ராஃபட்டாக வரலாம், அவன் அப்போஸ்தலராக வரலாம், என்ன வேணாலும் வரலாம். கர்த்தர் என்ன வச்சுருக்காரோ மிஷினரியாக வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் எங்கள் அப்பாவோடைய நிழலில் தான் நான் வாழ்வேன், அதுதான் என்னுடைய ஊற்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு நாள் தூற்று போடப்படும், இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உட்காந்து அதை தான் திருப்பி திருப்பி, இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, பரவாயில்ல இருக்கட்டும், காணாமல் போச்சா இருக்கட்டும். நான் சாட்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய சொத்தை எங்கள் காரியங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்கள் அம்மா கைக்கு வரல. அதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க, வரல. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா போய் என் சொத்து எங்கன்னு கேட்டதே கிடையாது. போய் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணதில்லை, சண்டை போட்டதில்லை. எங்கள் அம்மா அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் போச்சுடா, பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் கடவுள் நமக்கு தருவார் அப்படிம்பாங்க. இயேசுவை அறியாத போதே சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எங்களுக்கு தாபரிக்க கர்த்தர் இடத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் கொடுத்தார். அது முழுக்க முழுக்க எங்கள் அம்மா சம்பாரிச்சு. எதுக்கு சொல்கிறேன், அப்படி நாம் பல நேரங்களை நம்பி இருந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. ஐயோ இந்த ஊற்று போச்சே, நான் என்ன பண்ணுவேன். ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா, ஒருவேளை உங்கள் தகப்பனிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கும், ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள், அல்லது உங்கள் தகப்பன் உங்களுக்கு கொடுக்காமையே போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறாரு, ஜஸ்ட் அங்கேருந்து வந்துரு, அதை விடு, அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காது, அந்த மூடப்பட்ட இடத்துல போய் பார்க்காத, அது மூடியாச்சு, அவ்வளோதான், வேறு வேலை இல்லை. அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன, வாசிங்க 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை, இது ஆபிரகாம், அதாவது அவங்க அப்பாவுடைய வேலைக்காரர் வெட்டினதல்ல. முன்னாடி நம்ம என்ன வாசித்தோம், ஆபிரகாமன் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவு, இது ஈசாக்குடைய வேலைக்காரர் வெட்டின துறவு. இந்த துறவு தான் அவனுடைய துறவு. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். வசனம் சொல்லுது, இது அவன் வெட்டின துறவு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்டயும் எங்கிட்டையும். ஊழியத்தின் பாதையில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம். எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எப்பவும் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் கர்த்தர், யூனிக் காலிங். என்னுடைய அழைப்பு இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருடைய அழைப்பு அவருக்கு வராது. ஈவந்தோ இப்போ நான் சொல்கிறேன், மோசே கூடவே மலைக்கு மேலே வரைக்கும் ஏறினார் யோசுவா, ஆனால் மோசேயின் அழைப்பு யோசுவாவுக்கு கிடையாது. யோசுவாவுக்குன்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. மோசேயால் ஜனங்களை விடுதலை தான் ஆக்க முடியும், எகிப்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடத்த முடியும். ஆனால் யோசுவாவால் கொண்டு போய் சேர்க்க முடியும், அங்கே பங்கிட்டு கொடுக்க முடியும். இது அவனுக்குரியதான அழைப்பு. நான் மோசே கூடவே இருக்கிறேன், மோசே மாதிரியே இருப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். கரெக்ட், அதெல்லாம் சொன்னார். ஆனால் அழைப்பு வேறு. எலியா கூட இருந்தது போல எலிசாவினுடைய அழைப்பு அல்ல. எலியாவின் அழைப்பு வேறு, எலிசாவின் அழைப்பு வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், இதுதான் என் அழைப்பு இல்லவே இல்லை. நீ நீரூற்ற கல்லணும், நீங்கள் வெட்டணும். உங்களுடையதான ஊற்றுதான் உங்களுடைய தண்ணீர், அது உங்களுது, அதுதான் உங்களுக்கு தண்ணீராக இருக்கும். இந்த பழக்கம் முதல்ல வரணும். நான் என்னுடையது கர்த்தர்கிட்ட நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு காரியமும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஓடவே முடியாது.
தேவனிடத்திலிருந்து நான் நீரூற்றை காண்பது என்பது அதுதான். அப்போ கர்த்தர் என்னை சந்திக்கிற விதம் இருக்கு பாருங்க. அப்போ கர்த்தர் கொடுக்குற விதம் இருக்கு பாருங்க. எங்கிருந்தோ ஒரு ₹100 வரும். எப்படி வரும்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 2004, 5லலாம் ஒரு ₹100 பார்க்கும்போது மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். யாரோ ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புவாங்க. ₹100 தான் வரும். அந்த ₹100 அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது வச்சோம்னா நான் நினச்சிப்பேன், இந்த வாரம் தப்பிச்சிட்டோண்டான்னு நினைப்பேன். ஆமாம், உண்மைதான். இந்த வாரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோண்டான்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு ₹100 பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊழியம் வளர வளர ஆண்டவர் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கறதையும் அதிகரிச்சார். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நீரூற்றை நீங்கள் வெட்ட வேண்டி இருக்கிறது. உன் தகப்பனோட நீரூற்று ரொம்ப நாள் உனக்கு வராது. அது உன்னை ரொம்ப நாள் காப்பாற்றாது. அப்படி நீ நீரூற்றை வெட்டாமல் உன் தகப்பன நீரூற்றையே நம்பிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய நீரூற்றிலிருந்து வர வேண்டிய தண்ணீர், அபிஷேகம், அழைப்பு உனக்கு இல்லாமலே போகும். ஒரு நாள் அது மண் மூடிடுச்சுன்னா நீ ஸ்தம்பித்து போவே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீரூற்று விட்டு, நீ விட்டு உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கு. அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய தண்ணீர் தான் உன்னுடைய தண்ணீராக இருக்கும். இப்போது நீரூற்றை நீங்கள் வெட்டியாச்சு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அழைப்புக்குள்ளே வந்துட்டீங்க. இது 2வது ஸ்டேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சு? 2வது ஸ்டேஜ். உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே வந்தாச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போ இதை யாரும் மண்ணு போட்டு மூடவே முடியாது. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அழைப்பை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுக்கவே முடியாது. அது உங்களுக்குரியதான அழைப்பு. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்கிட்ட ஒரு போதகர் வந்து கேட்டார், இந்த மாதிரி அப்போ வந்து நான் வந்து 1994லேருந்து செகண்ட் கம்மிங் மெசேஜஸ் கேட்பேன். அந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய செய்திகள்லாம் கேட்டு குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதோடு கூட 2004 நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறதையும் சேர்த்து டைரியாக வச்சுருப்பேன். அப்போது ஒரு போதகர் என்னை கேட்டார், பிரதர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த எவிடன்ஸ்லாம் எனக்கு அப்படியே தருவீங்களா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தரேன் அப்படின்னேன். அப்போ என் ஃப்ரெண்ட் கேட்டான், ஏண்டா 14 வருஷமாக நீ வந்து இதை சேர்த்துருக்கிற, 94லேருந்து 2006 வரைக்கும் சேர்த்துருக்கிற, இந்த 10-12 வருஷத்துக்கு மேலே நீ சேர்த்ததை ஒரே நாளில் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறிய அப்படின்வாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போவும் கொடுப்பேன். இப்போவும் பவர் பாயிண்ட் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? நான் என்ன தான் பவர் பாயிண்ட் கொடுத்தாலும் என் அழைப்பை நான் தான் செய்ய முடியும். அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது. இதை நான் பெருமையாக சொல்லலை, நீங்கள் அதை அப்படி எடுத்துக்காதீங்க. அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அதை அவங்க தான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, அது அவங்கவுங்க நீரூற்று, அதை அவங்க தான் செய்ய முடியும். எதுக்கு சொல்கிறேன்? என்னுடைய நீரூற்று நான் தான் பண்ணோம், அது இன்னொருத்தருடைய நீரூற்று, நான் போய் இறங்கி ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்குரியதான அழைப்பில் அவர்கள் ஓடணும். அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.